ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அந்த வெப்சைட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுக்காமல் இருக்கும். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. பட் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். கண்டிப்பாக இதனால் இப்படி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நடுவில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3, ஸோ சாட்டர்டே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:30க்கு மேலே வந்து ஸோ நீங்கள் அந்த ரிசல்ட் செக் பண்ணுற பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பேஜ் கேனாட் பி ரீச்னு வந்திருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே நார்மலாக எல்லாருக்கும் வர நோட்டிஃபிகேஷன் தான் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜூலை 18 வந்து உங்கள் சீனியர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே 9:30லேருந்து ஒரு 10 o'clock நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பேஜ் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் அந்த எந்த ஒரு அப்டேட்டுமே ஆகலை. ஸோ அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த பேஜுக்குள்ளே போல் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறப்போ போச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து அவங்க ஏதாச்சும் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்வேராக சொல்ல முடியாது. பட் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி ஜூலை 18 பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பேஜ் இஸ் நாட் ஒர்க்கிங்னு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பேஜ் கேனாட் பி ரீச்னு வருது. ஸோ என்ன ரீசன்ங்கிறது தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சஜஷன் படி இன்றைக்கி வரதுக்கு ரிசல்ட் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் அப்கமிங்கில் சீக்கிரமாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட சஜஷன் படி நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட எதுவும் கெஸிங் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.